அத்தியாயம் 100. நூற்றுக்கணக்கான எலும்புக் கூடுகள். ஒரு குழிக்கு இடையில் இருக்கும் ஒரு பெரிய சிவப்பு பாறைக்குப் பின்னால் 3 உருவங்கள் மறைந்திருப்பதைக் காண முடிந்தது. 3 உருவங்களுக்குப் பின்னால் சில மீட்டர்கள் தொலைவில் ஒரு சிறிய காலியான பகுதிக்குள் ஒரு பழைய இலையற்ற மரம் இருந்தது. அவர்கள் மூவரும் கடுமையாக மூச்சிரைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் உடைகள் வியர்வையால் நனைந்தன. திடீரென்று ஒரு உருவம் பாறைக்குப் பின்னால் இருந்து தலையை வெளியே நீட்டி துளைக்கு வெளியே பார்த்தது. அந்த உருவம் அடர் நீல நிற முடியையும் அழகான கருப்பு கண்களையும் கொண்டிருந்தது. அது பார்த்திபன். வெளியே இருந்த சூழ்நிலையை பார்த்தபோது பார்த்திபனால் கண்களைச் சுருக்காமல் இருக்க முடியவில்லை. எரிமலையைச் சுற்றி நூற்றுக்கணக்கான நெருப்பு எலும்புக்கூடுகள் சுற்றித் திரிந்தன. அவை எதையோ அல்லது யாரையோ கண்டுபிடிப்பது போல் தோன்றியது. பார்த்திபனால் சரியான எண்ணிக்கையை கணக்கிட முடியவில்லை. ஆனால் குழியிலிருந்து சில மீட்டர் தொலைவில் அலைந்து திரிந்த எலும்புக்கூடுகளைப் பார்த்தபோது குறைந்தது 500 நெருப்பு எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஏதோ காரணத்தினால் எரிமலையின் உச்சியில் இருந்து மேலும் மேலும் நெருப்பு எலும்புக்கூடுகள் வெளியேறுவது போல் தோன்றியதால் ஒவ்வொரு நொடியும் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் அவனால் பார்க்க முடிந்தது. ஆழ்ந்த மூச்சோடு பார்த்திபன் தலையை உள்வாங்கிக் கொண்டு தனக்கு அருகில் குனிந்து நின்ற மற்ற 2 உருவங்களைப் பார்த்து பின்னர் தாழ்ந்த குரலில் கிசுகிசுத்தான். கபிலன், தரன், நாம சூழப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆழ்ந்த மூச்சோடு தரனும் பெரிய பாறைக்குப் பின்னால் இருந்து தலையை வெளியே எடுத்து நூற்றுக்கணக்கான நெருப்பு எலும்புக்கூடுகளைப் பார்த்தார். 85% எலும்புக்கூடுகளின் மார்பின் நடுவில் சிவப்பு நெருப்பு மையங்கள் இருந்தன. அதாவது அவை அனைத்தும் -D தரவரிசைக்கு சமமானவை. தரனால் +D தரவரிசைக்கு சமமான சில நீலமய எலும்புக்கூடுகளையும் பார்க்க முடிந்தது. கடவுளுக்கு நன்றி, எங்களுக்குப் பின்னால் எந்த ஊதா நிறமய நெருப்பு எலும்புக்கூடுகளும் இல்லை. அவன் வியர்வை வழிந்த நெற்றியை துடைத்தான். அவன் அடர் சிவந்த கண்கள் நிம்மதியின் சாயலைக் காட்டின. ஒரு ஊதா நிறமய எலும்புக்கூடு C தரவரிசைக்கு சமமானது. உண்மையான அரக்கர்களுடன் ஒப்பிடும்போது எலும்புக்கூடுகள் மெதுவாகவும் பலவீனமாகவும் இருந்ததால் -D தரவரிசை மற்றும் +D தரவரிசை அரக்கர்களை அவர்கள் துரத்துவதை எளிதாகத் தவிர்த்தனர். 2 நாட்களுக்கு முன்பு -D தரவரிசையை அடைந்தபோது தரன் தானே பலவீனமாக இல்லை. மறுபுறம் பார்த்திபனின் சக்தி வாய்ந்த ஒளிவட்டத்தை உணர்ந்த அவர் பார்த்திபன் +D தரவரிசையை கிட்டத்தட்ட முறியடிக்கும் தருவாயில் இருப்பதை உறுதியாக நம்பினார். திடீரென்று தரன் கபிலனை பார்த்தான். அவனால் கபிலனின் தரவரிசையை உணர முடியவில்லை. ஆனால் அவன் பார்த்திபனை விட அதிக வேகத்தில் ஓடுவதைப் பார்த்ததும் கபிலன் குறைந்தபட்சம் தரவரிசையில் இருப்பான் என்பதில் அவனுக்கு உறுதியாக இருந்தது. எரிமலையில் ஏறும் போது அவர்கள் கண்டுபிடித்த இந்த வெற்று குழி இல்லை என்றால் நூற்றுக்கணக்கான நெருப்பு எலும்புக்கூடுகளின் இரக்கமற்ற துரத்தலின் கீழ் அவர்கள் இறந்திருப்பார்கள். மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அடுத்து என்ன செய்வது என்று மனம் தடுமாறியது. அவர்கள் பாறைகளுக்குப் பின்னால் குனிந்து தங்கள் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து யோசித்துக் கொண்டிருந்தபோது குழியின் விளிம்பில் வெற்றுக் கண்களுடன் கூடிய ஒரு பயங்கரமான சிவப்புமய எலும்புக்கூடு தோன்றியது. குழியை பார்த்தபோது எலும்புக்கூட்டின் வெற்றுக் கண்கள் மங்கலான ஒளியுடன் பிரகாசித்தன. உரத்த விசில் சத்தத்துடன் எலும்புக்கூடு உடனடியாக குழிக்குள் விரைந்தது. பெரிய பாறையின் பின்னால் குனிந்து கொண்டிருந்த 3 நபர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன ஆச்சு? குனிந்து நின்ற மூவரையும் நோக்கி ஓடி வந்த நெருப்பு எலும்புக்கூட்டைப் பார்த்ததும் தரன் பதறிப்போனான். அவசரமான அசைவுடன் அவன் பின்னோக்கித் குதித்தான். ஒரு நொடிக்குள் பார்த்திபன் தனது இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த வாளை அவிழ்த்துவிட்டார். அவர் எலும்புக்கூட்டைத் தாக்கும்போது அவரது உருவம் மின்னியது. வேகமாக ஒரு வெட்டுக் குத்தினால் அவர் எலும்புக்கூட்டின் இடது தோள்பட்டையை துண்டித்தார். எலும்புக்கூட்டின் மார்புக்குள் இருக்கும் மையப்பகுதியை உடைக்க அவர் விரும்பினார். ஏனெனில் அது எலும்புக்கூட்டை நேரடியாக கொல்லும். ஆனால் தனது அனுபவத்திலிருந்து மையப்பகுதியைச் சுற்றியுள்ள எலும்புக்கூடு விலா எலும்புக்கூண்டு உடலின் மற்ற பாகங்களை விடக் கடினமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரே ஒரு வெட்டுக்காயத்தால் தோள்பட்டை முழுவதும் துண்டிக்கப்பட்ட எலும்புக்கூடு சிறிதும் நிற்கவில்லை. அதன் உணர்ச்சியற்ற பார்வை இன்னும் மூவரின் மீது நிலைத்திருந்தது. அந்த எலும்புக்கூடு அதன் வாயை அகலமாகத் திறந்து பார்த்திபன் மீது எரிமலைக் குழம்புகளை வீசியது. அவர் பக்கவாட்டில் சென்று வரும் எரிமலைக் குழம்பு தாக்குதலை எளிதில் தடுத்தார். பார்த்திபனிலிருந்து சில சென்டிமீட்டர் தொலைவில் நின்ற கபிலன் எலும்புக்கூட்டின் மார்பின் மீது 2 இடி அம்புகளை எறிந்து அதன் மையப்பகுதியை குறிவைத்தார்.
எலும்புக்கூடு விலா எலும்புக்கூண்டில் பார்த்திபன் வெட்டிய வேகத்தை பயன்படுத்தி எலும்புக்கூடு விலா எலும்புக்கூண்டு சிறிது விரிசல் அடைந்தது. எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாமல் இந்த எலும்புக்கூட்டை வெளியே எடுக்க அவர் விரும்பினார். ஒரு சிறிய சத்தத்துடன் எலும்புக்கூடு விலா எலும்புக்கூண்டு முழுவதுமாக விரிசல் அடைந்து தரையில் விழுந்தது. அதே நேரத்தில் தரன் அவசரமாக உருவெடுத்து எலும்புக்கூட்டின் சிவப்பு மையத்தில் ஒரு தீப்பந்தத்தை வீசினார். அது இப்போது வெறுமையாக இருந்தது. எலும்புக்கூட்டின் உடலின் மற்ற பகுதிகள் தரையில் சரிந்தன. பார்த்திபனும் கபிலனும் இருண்ட கண்களுடன் தரனை திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் எல்லா வேலைகளையும் செய்தார்கள். அவன் கொலையைத் திருடினானா? ஒரு அப்பாவி முகபாவத்துடன் தரன் அவசரமாக வேறு பக்கம் பார்த்தான். உள்ளுக்குள் அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனது கொலை எண்ணிக்கை 198லிருந்து ஆகஸ்ட் 199 அதிகரித்தது. கபிலனும் பார்த்திபனும் தரனை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு பலத்த இரைச்சல் தரையை அதிர வைத்தது. அவர்கள் அனைவரும் திடீரென்று முன்னால் பார்த்தார்கள். அவர்களின் கண்கள் கிட்டத்தட்ட வெளியே வந்தன. குழியின் நடுவில் நின்று கொண்டிருந்த மூவரையும் 20க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் பார்த்துக் கொண்டிருந்தன. ஒரு நொடி கூட காத்திருக்காமல் எலும்புக்கூடுகள் உடனடியாக குழிக்குள் நுழைந்தன. அடப்பாவி! தரன் சபித்தார். இப்போது அவர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டிருந்தார்கள். பார்த்திபனும் கபிலனும் வாளிகள் நிறைய அளவுக்கு வியர்த்துக் கொண்டிருந்தனர். இந்தக் குழப்பம் காரணமாக அருகிலுள்ள அனைத்து எலும்புக்கூடுகளும் குழியை நோக்கி விரைந்தன. ஒரு நிமிடத்திற்குள் குழியின் நுழைவாயில் நெருப்பு எலும்புக்கூடுகளால் நிரம்பி வழிந்தது. அவை மூவரையும் கத்திகளால் வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தன. கபிலன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன் அருகில் நின்ற பார்த்திபனை பார்த்தான். உயிருடன் இருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். இருவரும் தங்கள் வாள்களால் வந்து கொண்டிருந்த எலும்புக்கூடுகளைத் தாக்குவதற்கு முன்பு பார்த்திபன் கபிலனை திரும்பிப் பார்த்தான். தரன் ஒரு மந்திரவாதி என்பதால் அந்த ஜோடிக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்தார். 6வது மாடியில் இருந்து பெற்ற +SS தரவரிசை மந்திரக்கோலை பிடித்து எலும்புக்கூடுகளின் மீது பல்வேறு மந்திரங்களை வீசத் தொடங்கினார். அந்த மந்திரக்கோல் நீல நிறத்தில் இருந்தது. மந்திரக்கோலின் நடுவில் ஒரு பச்சை இரத்தினக் கல்லும் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த மந்திரக்கோல் ஒரு மந்திரத்திற்குப் பயன்படுத்த வேண்டிய மானா அளவை குறைத்தது. கபிலன் மற்றும் பார்த்திபன் போலல்லாமல் தங்கள் உடலில் இருக்கும் மானவை விரும்பிய இயற்கை கூறுகளாக மாற்ற தங்கள் திறன்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியிருந்தது. தரன் தீப்பந்தங்கள், பூமி கூர்முனைகள் அல்லது வேறு எந்த சிறிய தனிம தாக்குதலையும் திறன்கள் இல்லாமல் உருவாக்க முடியும். அவர் விரும்பிய மந்திரத்தை மனப்பாடம் செய்து சரியாகச் சொல்ல வேண்டும். ஒரு நேரடி குத்தினால் பார்த்திபன் மற்றொரு நெருப்பு எலும்புக்கூட்டை வெளியே எடுத்தார். ஆனால் வரும் எலும்புக்கூடுகள் ஒருபோதும் முடிவடையவில்லை. குழியின் நுழைவாயிலில் நெருப்பு எலும்புக்கூடுகளால் நிரம்பியிருந்தது. அவர்கள் மூவரையும் வெற்றுக் கண்களுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் குழியின் நுழைவாயிலைப் பார்த்தான். அந்தச் சத்தம் காரணமாக எல்லா எலும்புக்கூடுகள் விரைவில் குழியை அடைந்துவிடும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அவன் பார்வை எலும்புக்கூடுகளின் மீது நிலைத்திருந்தபோது திடீரென்று அவன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் ஒரு அடி பின்வாங்கினான். கபிலனின் வாளைச் சுற்றியுள்ள அதிபயங்கர ஒளியை உணர்ந்த பார்த்திபன் தனது பின்முடி நிமிர்ந்து நிற்பதை உணர்ந்தார். கபிலன் ஒரு பெரிய தாக்குதலுக்குத் தயாராகி வருவதை அவன் ஆழ்மனத்தில் அறிந்திருந்தான். அதனால்தான் ஒரு நொடி கூட வீணாக்காமல் பார்த்திபன் முன்னால் குதித்து கபிலனை நோக்கி முன்னேறி வந்த அனைத்து எலும்புக்கூடுகளையும் தடுத்தான். மறுபுறம் கபிலனின் வாளின் பிடி இறுகியது. மேலும் ஒரு வெண்மையான சாம்பல் நிறம் அவனது வாளை முழுவதுமாகச் சூழ்ந்தது. கபிலனின் பார்வையின் கீழ் அவனது வாளின் நுனியில் ஒரு சிறிய சுழல் உருவானது. ஆனால் அவன் இந்த நகர்வை பயன்படுத்திய முதல் முறையுடன் ஒப்பிடும்போது சுழல் பெரியதாகவும் கடுமையாகவும் இருந்தது. இவை அனைத்தும் ஒரு சில வினாடிகளுக்குள் நடந்தது.